எதுக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு? நெக்லஸ சாப்பிட முடியாது. எதுக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு? விடுக்கா, வர வச்சிருவோம். அப்பா, 2 வளையல். வர வர சரியா நீ யாருக்கிட்டயும் பேச மாட்டேங்கிற. என்ன உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போய் சொல்றான்டா இவன். உண்மைதான்டா, இவன் யாருக்கிட்டையும் இப்ப சரியா பேசுறதே இல்ல. முதல்ல என்ன புரிஞ்சுங்கடா. என்னடா நாங்க ஒண்ணு சொன்னா நீ பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்க? ஏய் சொல்லிட்டு போடா. ஒண்ணுதான்டா. டேய் இதான் அவன் பதிலாடா? அக்கா, பின்னாடி பாரு, வாழை கரோடாட்டம் ஒண்ணு வந்து நிக்குது. என்னங்க, சாமி கண்ணு சார் வீட்டுல இருக்காரா? வளையல் கொண்டு வந்திருக்கேன். அக்கா, போட்ட கணக்கெல்லாம் தப்பா போச்சு. என்ன பண்ணுவே தெரியாது. எப்படியா திருப்பி அனுப்பிச்சிடு, சொல்லிட்டேன். சாமி கண்ணு சார் இல்லீங்களா? குடியா? இந்தாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. இந்தா, நீ ரிட்டர்ன் பண்ணிடு. அப்படி என்னத்தை தான் எதிர்பார்த்தாங்களோ. கரெக்டுக்கா. வேண்டாம், இங்க ஏற்கனவே தட்டி பிரச்சனை ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ, யார் அது? கதவு சும்மாதான் சாத்தி இருக்கு. ஓங்கி தள்ளனா திறந்துக்கோ. அப்படியா? இப்ப பார். ஐயோ, யாருமா வெண்ணிலா? நகை கடைக்காரங்க வந்திருக்காங்கம்மா. நீங்களா? ஆமாங்க. வாங்க தம்பி, வாங்க. இருக்கட்டுங்க. திருப்பி அனுப்பின வளையல கொண்டு வந்திருக்கேன். புரியல. என்னது? இல்ல, வளையல் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். ஓ, வளையல் செஞ்சிட்டீங்களா? உட்காருங்க தம்பி, ஒரு நிமிஷம். இதோ வந்துடுறேன். இந்தாமா, இந்த வளையலை போட்டு பாரு, சரியா இருக்கான்னு பாப்போம். என்னம்மா அது? சின்னதா இருக்கு. போட முடியலையா? சரி இரு, நான் போய் சோப்பு கொண்டு வரேன். என்னங்க, நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? அளவு சரியா இருக்குமே. கொடுங்க, நான் போட்டு பார்க்கறேன். வீட்டை விட்டு கிளம்பும் போதே பிளானோட தான் கிளம்புவியா நீ? உன்ன மாதிரி அழகான பொண்ணு இருந்தா பிளான் பண்ணி கிளம்புறதுல தப்பே இல்ல. கைக்குள்ள போச்சு. உங்கள மாதிரி அழகான ஆள் மாட்டி விட்டா கைக்குள்ள வளையல் போறது தப்பே இல்ல. ஆஹா, இது நம்மள விட ஜொல்லு பார்ட்டியா இருக்கும் போல இருக்கு.